வணக்கம். ஔவையார் எழுதுனதுல முக்கியமான ஒன்று கொன்றை வேந்தன். இல்லை மொத்தம் 91 வரிகள் இருக்குது. இது ஒரு ஒற்றை வரி வாசகம் தான். எல்லாமே மொத்தம் 91 இருக்குது. அதில் இடையிலேருந்து நாம் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து 16வது வாசகம். அத்தனை பேருக்கும் மிகவும் வேண்டிய ஒரு வாசகம்னு தோன்றும். அது இன்றைய காலகட்டத்துக்கு அது மிகவும் பொருத்தமான ஒரு வாசகம்னு தோணுது. கிட்டாதாயின் வெட்டன மர, இதுதான் அந்த வாசகம். கிட்டாதாயின் வெட்டன மர. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செய்து மறந்துடுங்க. இது எப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஔவையார் சொன்னது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம எந்த ஒரு செய்தித்தாள் எடுத்து பார்த்தாலுமே படிக்கும்போதே பகீர்னுங்குது. அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோம். ஏன்னா எனக்கு கிடைக்கல, அதனால நான் இந்த வன்முறைக்கு பயன்படுத்தினேன் அப்படின்னு படுத்துறாங்க. அது வந்து நம்ம விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு புரிஞ்சிருக்கும் என்று சொல்லிட்டு. ஏன்னா இது குறிப்பாக இளைஞர்களுக்கு வேண்டிய ஒரு வாசகம் தான் இது. கிட்டாதாயின் வெட்டன மர, இது கிடைக்கலையா பரவாயில்ல, மறந்துட்டு அடுத்தது போங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அது ஏன் இது இல்லைன்னு என்னால் வாழவே முடியாது அப்படிங்கலாம் நினைக்கிறாங்க இல்லையா? எந்த அளவுக்கு தவறான விஷயம் அப்படின்னா, உண்மையிலேயே வாழ வேண்டிய ஒரு வயதில், ரொம்ப வாழ்வின் வசந்த காலத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வயதில் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வன்முறையை பிரயோகித்து இது எனக்கு கிடைக்கலங்கனாலும் இப்படி போயிட்டேன் அப்படின்னும் போது இருவருடைய வாழ்க்கை வீணாகிறது. யோசிச்சு பாருங்க, அவங்க இருவர் மட்டும் பேர், அவர் பெற்றோர்களுக்கும் சேர்த்து தான். எத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் ஒரு நல்ல விஷயமாவே பார்ப்போம். அதை கிட்டாதாயின் வெட்டன மர அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனையோ விஷயங்கள் கிடைக்காம போகலாம். அப்படி கிடைக்காம போறதுக்காக அதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம வீணடிச்சுக்கணுமா அப்படின்னா வேண்டாம். அது கிட்டாது என்று தெரிந்தால், கிட்டாது ஆயின், ஒரு வேளை கிடைக்காமல் போகும் என்பதாக உண்டானால் வெட்டன மர, அப்போதே மறந்துடுங்க, அவ்வளோதான். எவ்வளோ நல்ல வாசகம் பாருங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இளைஞனும் மனதில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாசகம், ஒவ்வொரு பெற்றோரும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய வாசகம். ஏன்னா பல பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நான் வாழ்க்கையில் நல்லா வரணும்னு வச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு. ஏன் இந்த ஒரு வருத்தத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஏன் அந்த ஒரு சோகத்தை கையிலேயே மனசுலேயே வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கீங்க? வேண்டவே வேண்டாம். அது கிடைக்காதா விட்டுடுங்க, மறந்துடுங்க. அடுத்து வேற ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க, வேற ஏதோ வச்சுட்டு பாருங்க, மிக நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் அது, வேற ஒன்றுமே இல்லை. கிட்டாதாயின் வெட்டன மர. இது பள்ளி பாடத்திலேயே சொல்லிக் கொடுத்ததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, என்ன பள்ளி பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏமாற்றங்கள் தான் கடைசி வரைக்கும் மனிதனை தொடர்ந்து துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம பார்க்குறோம், இந்த செய்தித்தாளில் படிக்கிற போதெல்லாம் கூட நீங்கள் இது கிடைக்கவில்லை என்பதற்காக யாரெல்லாம் வன்முறை ஈடுபடுகிறார்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஒரு அடோலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடியவங்க தான். அதாவது பள்ளி பருவத்தை முடித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய அது மாதிரியான பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். அல்லது அதை விட சற்று வயது அதிகமாக இருந்தால் கூட இன்னும் மனதளவிலே அதை விட்டு வெளியே வராதவர்கள், அவள் தான். இதுதான் ஒரு அடோலசன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அது மாதிரியான ஒரு விஷயம் தான் விடலை பருவம் தமிழில். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது கிடைக்கல அப்படின்னா மனசுக்குள்ளேயே போட்டு குமைஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்லையா? அந்த குமைதல் அப்படிங்கிற ரொம்ப நல்ல ஒரு சொல் அது தமிழில். இது மாதிரி தான் குமைந்து கொண்டே இருக்குது இல்லையா? அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா வெட்டன மர, அப்போயே மறந்துடணும். நம்ம என்னென்ன பார்க்குறோம், இது கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது, அப்போயே மறந்துடுங்க. வெட்டன மர, இதுதான் மிக முக்கியமானது. ஆக 2 சொல்கிறாங்க. முதல்ல ஒரு கண்டிஷனல் ஃப்ரேஸு, அது கூட இன்னொன்று வருது. அது என்னென்னா ஒரு நிபந்தனை. இது மாதிரி இருந்ததுன்னா இது பண்ணணும். எப்போ அப்படின்னா, வெட்டன மரம் சும்மா வச்சு மறந்துட சொல்லலை. கிட்டாது என்று தெரிந்தால் மறந்து விடு. அதுதான், மறந்துடணும் அவங்க சொல்லவே இல்லை எடுத்த உடனே. முதல் நிபந்தனை கிட்டாதாயின், கிட்டாது அப்படின்னு தெரியும். அது எப்பெல்லாம் பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சென்னை மாநகரத்தில் மையப்பகுதியில் ஒரு தனியாக ஒரு வீடு வாங்கி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுங்களேன். எத்தனை நாள் அந்த ஆசையை வச்சுக்கலாம் பாருங்கள். எதுவும் ஒரு சமயத்தில் நமக்கு தெரியும், இது நம்மால் முடியுமா முடியாதா, நம் வாழ்க்கையில் சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு தெரியும். அத்தனை பேருக்கும் அத்தனை விருப்பங்களும் சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. உலகில் சர்வ வல்லமை பொருந்திய ஒரு மனிதனுக்குமே கூட ஏதேனும் ஒன்று விருப்பம் இருந்திருக்கலாம், சாத்தியம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது தான் இல்லை. இப்போ சென்னை மாநகரத்தில் மையப்பகுதியில் எனக்கு ஒரு வீடு வேணும், தனி வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இதற்காக 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது முடியாத போல தோணுச்சு அப்படின்னா உடனே அதை மறந்துடுங்க. இனிமேல் அந்த விருப்பம் வேண்டாம், அதை மறந்துடுங்க. அப்போ பாருங்களேன், எது மாதிரியான ஒரு ஆலோசனை பாருங்களேன் இது. நீங்கள் எதுவரையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியுமான்னா, அது எந்த அளவுக்கு கிட்டுங்கிற சாத்தியம் இருக்கோ அது வரைக்கும் மனசை வச்சுக்கலாம். இல்லைன்னா அது மறந்துடணும், அவ்வளோதான். இது குழந்தைகளுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா அப்படிதான். குழந்தைகள் பார்க்குறாங்க, இப்போ கூட இருக்கிற ஒரு பையன் காரில் வந்து இறங்குறான், தன் கூட இருக்கிற ஒரு பையன் ஒரு பெரிய மோட்டார் சைக்கிளில் வந்து இறங்குறான், இவன் மட்டும் நடந்து போகிறான். அப்படிங்கிற போது 2 முறை 3 முறை அம்மா அப்பாட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்லணும், இது வந்து நம்மளால் இப்போதைக்கு முடியாது, இது நமக்கு கிட்டாத ஒரு விஷயம், தயவுசெய்து மறந்துடு. எல்லா பெற்றோரும் சொல்லுவாங்க. சொல்லிக்கிற போது மனசு கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும்.
கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் நடைமுறை அப்படிங்கிறத புரிய வைக்கணும். இல்லை கவலைப்படாதப்பா, இன்றைக்கி வேணாம், நாளைக்கு நான் காரில் அழைச்சி போகிறேன் அப்படின்னு ஒரு தவறான வாக்குறுதி கொடுக்கவே வேண்டாம். ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் தரவே வேண்டாம். ஏன் அப்படின்னா இது கிட்டாது, இது உடனடியாக மறந்து விட வேண்டும்ங்கிற அந்த செய்தி அவனுக்கு சென்று சேர வேண்டும். அது மிக முக்கியம். எது நினைவில் கொள்ளலாம், எதை உடனடியாக மறந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இதுதான் மிக முக்கியமான ஒரு வேறுபாடு. இதை நீ வச்சுக்கோ, இது முடியும் அப்படின்னா தயவுசெய்து மனசை வச்சுக்கோ. தொடர்ந்து இதுக்காக போராடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கா ஒரு நாள் கிடைக்கும். இல்லை இது கிடைக்காது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நாளெல்லாம் வேண்டாம், அந்த கணமே மறந்துடணும். அதுக்கு தான் வெட்டன மர அப்படிங்கிறது. இப்போ யோசிச்சு பார்த்தா இந்த வாசகம் எந்த அளவுக்கு மிகவும் யதார்த்தமான ஒரு வாசகம், ஒரு மிகவும் தேவையான ஒரு அறிவுரை அப்படின்னு பார்ப்போம். கிட்டாதாயின் வெட்டன மர, மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். இது அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசகம். ஏன்னா இது கிட்டாது என்று எதுவெல்லாம் தோன்றுகிறதோ, இது நம்முடைய சக்திக்கு மீறியது என்று எதுவெல்லாம் தெரிகிறதோ, நம்முடைய இயல்புக்கு மாறானது என்று எதுவெல்லாம் தெரிகிறதோ, அதையெல்லாம் அப்பொழுதே அந்த கணமே அந்த நொடியை மறந்துவிடு. அவ்வளவுதான் கிட்டாதாயின் வெட்டன மர. சரி, இந்த வாசனுடைய அடுத்த நிலைக்கு போகும், அடுத்த படிக்கு போகும். அதுதான் இன்னும் மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா கிட்டாதாயின்னு எப்படி தெரியும்? அதான் மிக முக்கியமான. எல்லாம் கேட்கக்கூடாது, இது கிடைக்காது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, எனக்கு கிடைக்கும் அப்படின்னா அது யார் முடிவு பண்ணுறது அப்படின்னா இங்கே தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். கிட்டாது என்று யார் சொன்னாலும் அதில் பார்க்குறோம் ஏன் சொல்கிறாங்க, கிட்டாதுங்கிற என்ன காரணம் சொல்கிறாங்க அது பார்க்குறோம். எனக்கு இன்னும் படிப்பு இல்லை, வேலை இல்லை, இன்னும் படிப்பு முடித்து என்னை விட மிக அதிகமாக படித்தவர்களுக்கே கடந்த 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக நல்ல வேலை கிடைச்சி நல்ல சம்பளம் கிடைக்கல அப்படிங்கிற போது, அவர்கள் எதிர்பார்க்குற அந்த அளவுக்கு தகுதி என்னிடம் இல்லை என்கிற போது இது கிட்டாதுங்கிறத நான் தான் புரிஞ்சுக்கணும். நான் அதிகமாக படிக்கலை, எனக்கு மிகச்சிறந்த பணி வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை, அதிக அளவில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, நான் என்னால் சொந்தமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக வருவதற்கான எந்த ஒரு சூழலும் இல்லை என்கிற போது இது கிட்டாதுங்கிறத எனக்கு புரிஞ்சிருக்கணும். கிட்டாதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம், அதை நம்ம ஏற்றுக்கணும். பல பேர் ஏற்றுக்கல, எல்லாமே ஒரு கற்பனை உலகத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அதுலேருந்து வெளியே வருவதற்காகத்தான் சொல்லி கொண்டு இருக்கும். ஏன்னா பல பேர் சொல்கிறாங்க தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் சொல்லிக்கிற போதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வானம் உங்கள் கையிலே உலகம் உங்கள் பையிலே அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பொய். அப்படிலாம் இருக்கவே முடியாது. எது கிட்டுமோ அதற்கான சாத்தியங்கள் இருக்கிறாலும் முதல்ல பார்க்கணும். அதுதான் மிக முக்கியம். அதற்கு அப்புறம் தான் அடுத்தது எல்லாமே. ஆக ஆசைப்படுவதற்கு முன்பாகவே அது உண்மையிலேயே அடைவதற்கான சாத்தியங்கள் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் மிக முக்கியமானது. ஆசைப்படுவதற்கு முன்பாகவே அதை அடைவதற்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ஆசைப்பட்டால் பரவாயில்ல. அதுக்காக எல்லாமே சொல்லுவாங்க, ஒரு ஓலை குடிசைக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ ஆகாயத்தில் பறக்கணும்னு ஆசைப்படாத அப்படின்னு கிராமத்தை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுடைய ஆசைக்கு தடை போட வேண்டும் என்பது இல்லை. அதனால ஆசை எப்போதுமே சாத்தியங்களின் பால்பட்டு இருக்கணும். அதனால நம்ம நிறைவேற்றக்கூடிய சாத்தியங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வச்சு தான் ஆசைப்படணும். அதுதான் வேற ஒன்றுமே இல்லை. அது கிட்டுமா அப்படின்னு பாருங்க. முதல்ல ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்து சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான், ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு மாடி மேய்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ரொம்ப பழைய பழமொழி அது. என்ன அப்படின்னா தாசில் பண்ணுதுன்னா அதிகாரம் பண்ணுறது, எல்லாரும் அதிகாரம் பண்ணுறது. சரிங்களா, எல்லாரும் அதிகாரம் பண்ணணும் ஆசை இருக்குது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடியது எப்படி இருக்குது அப்படின்னா மாடி மேய்க்கக்கூடிய அளவுக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னா அவர் தன்னை குறைத்துக் கொள்வதற்காக சொல்லவில்லை, ஆசைகள் அளவு கடந்து போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல விஷயம் தான் அது. அப்படிதான் நம்ம பார்க்கணும், நேர்மறையாக பார்ப்போம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா இது கிட்டாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா. அப்போ தயவு செய்து மாடு மேய்ப்பதற்குத்தான் அதிர்ஷ்டம் இருக்கிறது சொன்னால் இதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் என்று பாருங்கள். இன்று 2 மாடுகளாக இருப்பது நாளைக்கு 20 மாடுகளாக வளர்த்துக்கொள்வதற்கு என்னவெல்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆக இதெல்லாம் நடைமுறை சார்ந்த அறிவுரைகள், ஆலோசனைகள், வழிமுறைகள். இதெல்லாம் இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக எடுத்த உடனே என்ன சொல்றாங்க ஔவையார், கிட்டாதாயின் அதுதான் ஒரு பாதி. அது முதல்ல முடிவு பண்ணுங்க, கிட்டுமா கிட்டாதா அது முதல்ல முடிவு. இல்லை இது ஒரு நாள் எட்ட முடியக்கூடிய ஒரு உயரம் தான், இந்த உயரம் எனக்கு எட்டும் அப்படின்னு தோணுன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் முயற்சிக்கலாம். தாவி தாவி குதிக்கிறேன், என்னால் எந்த அளவுக்கு உயரமாக குதித்தாலும் என்னால் அந்த உயரத்தை எட்ட முடியல வச்சுக்கலாம். அப்போ அது வீழ்ந்தானே. இதை பற்றி ஒரு கதை கூட நம்ம படிச்சிருக்கோம், பள்ளிக்கூடத்துலேயே வந்திருக்கு. என்ன ஒரு நரி வரும், ஒரு திராட்சை மேலே இருந்து ஒரு கொடியில் தொங்கிட்டே இருக்கும், எட்டி குதிச்சு பார்க்கும், அதுக்கு முடியவே முடியாது. திராட்சை பார்த்து அதனால எட்டவே முடியாது. உடனே சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியோட போயிடும். அந்த விரக்தி தேவையில்லை. அதுதான் ஔவையார் கிட்ட கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயம். விரக்தியின் காரணமாக இது விட சொல்லல, யதார்த்தத்தின் பால்பட்டு சாத்தியத்தின் பால்பட்டு இது இயலுமா இயலாதான்னு பாருங்க. இது கிட்டும் என்று சொன்னால் தயவு செய்து அதற்காக முயற்சி விடுங்கள். ஒருவேளை இது கிட்டாது என்பது தீர்மானமாக தெரிந்துவிட்டால் கிட்டாதாயின் வெட்டன மர, அப்போதே அது மறந்து விட்டு வேற வேலை பண்ணி போறீங்க. எதுக்கு சும்மா இதுக்கு பின்னால அறங்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் மிகவும் யதார்த்தமாக கிராமங்களில் ஒவ்வொரும் சொல்லக்கூடியதுதான். எதுக்கு சும்மா கிடைக்காத விஷயத்துக்காக அறங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அதுதான் இது கிட்டாதாயின்
வெட்டன மர. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.